வணக்கம் ஆபிரகாம். சென்னையில் டாஸ்மாக் அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் சென்னை போரூரை அடுத்த மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டில் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையின் போது வீட்டின் அருகில் வாட்ஸ்அப் ஹிஸ்டரிக்கான அந்த ஆதாரங்களை பேப்பர்களாக வைத்து அதனை கிழித்து எறிந்ததாக தெரிகிறது. அதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் கைப்பற்றி கொண்டு சென்று அதனை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவமானது ஏற்பட்டுள்ள நிலையில் கூடுதலான பாதுகாப்புடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்து நடைபெற்று வரும் சோதனை இன்னும் நிறைவடையவில்லை. விரைவில் இந்த சோதனை நிறைவு பெறலாம் என்று நம்பப்படுகிறது. அதே சமயம் டாஸ்மாகில் 1000 கோடி வரை மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை முன்பு கூறியிருந்தது. டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது இந்த நிலையில் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் சோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இது தொடர்பாக மேலும் பல்வேறு தகவல்களை திரட்டி இந்த சோதனையை நிறைவு செய்யலாம் என்று நம்பப்படுகிறது.